Hello everyone, welcome to Ustadian Academy. இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினு பார்த்தோம்னா TNPSC சிலபஸ்ல இருக்கக்கூடிய பகுதி E. பகுதி Eல தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும். இந்த தலைப்பின் கீழ ஒவ்வொரு புது கவிதையில இருக்கக்கூடிய ஒவ்வொரு கவிஞர்களா வந்து பார்த்துட்டு வரோம். அதுதான் இந்த வீடியோல கண்டினியூ பண்ண போறோம். வாங்க ஃபர்ஸ்ட் क्वेश्चन என்னன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் क्वेश्चन கவிஞர் மு மேத்தாவுக்கு சாகித்ய அகாடமி விருது எந்த நூலுக்காக வழங்கப்பட்டது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கவிஞர் மு மேத்தா அவர்களுக்கு சாகித்ய அகாடமி விருது வந்து கொடுத்துருப்பாங்க. எந்த நூலுக்காக அப்படின்னு பார்த்தோம்னா ஆகாயத்துக்கு அடுத்த வீடு. 2006 இந்த நூலுக்காக என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இது வந்து ஒரு கவிதை நூல். இதுக்கு தான் என்ன பண்ணியிருப்பாங்க, சாகித்ய அகாடமி விருது வந்து கொடுத்துருப்பாங்க. அண்ட் தென் மற்ற ஆப்ஷன்ஸ் பாருங்க, கண்ணீர் பூக்கள், ஊர்வலம், சோழநிலா. இது எந்த நூல்கள் எல்லாருமே எழுதினவர் யாரு அப்படின்னு பார்த்தோம் மு மேத்தா அவர்கள். கவிஞர் மு மேத்தாவுக்கு சாகித்ய அகாடமி விருது எந்த நூலுக்கு வழங்கப்பட்டது? ஆகாயத்துக்கு அடுத்த வீடு என்ற நூலுக்கு 2006 வழங்கப்பட்டது. நெக்ஸ்ட் क्वेश्चन, கண்ணீர் பூக்கள் கவிதை தொகுப்பை இயற்றியவர். கண்ணீர் பூக்கள் கவிதை தொகுப்பை இயற்றியவர் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா மு மேத்தா அவர்கள். மு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தோம்னா முகமது மேத்தா அப்படின்னு சொல்லுவாங்க. இவர் வந்து மகுட நிலா அப்படின்ற மாதிரி ஒரு நூலையும் எழுதியிருக்காரு. கண்ணீர் பூக்கள் அப்படின்ற நூலின் ஆசிரியர் யாரு? மு மேத்தா அவர்கள். நெக்ஸ்ட் क्वेश्चन, சரியான விடையை தேர்வு செய்க. பொறுத்துக. ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, நாவல் பழம். நாவல் பழம் அப்படின்றது காமராசன் அவர்கள் எழுதினது. நந்தவன நாட்கள் அப்படின்றது மேத்தா அவர்களுடையது. நிலவுப்பூ சிற்பி பாலசுப்ரமணியம் அவர்களுடையது. ஊமை வெயில் அப்படின்றது ஈரோடு தமிழன்பனுடையது. இந்த கொஸ்டினுக்கான கரெக்டான ஆன்சர் என்ன? ஆப்ஷன் ஏ 2143. நெக்ஸ்ட் क्वेश्चन, மு மேத்தா எழுதாத நூல் எது? மேத்தா அவர்களது நூல்கள் வந்து கொடுத்துருக்காங்க. அதில் எழுதாதது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. கண்ணீர் பூக்கள், நடந்த நாடகம், ஊர்வலம். இதெல்லாமே அவர் வந்து எழுதியிருக்காரு. தண்ணீர் தேசம் அப்படின்றது அவருடையது கிடையாது. தண்ணீர் தேசத்தின் ஆசிரியர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா வைரமுத்து அவர்கள். இதே மாதிரி தண்ணீர் தண்ணீர் அப்படின்னு இன்னொரு நூல் வந்து இருக்குது. இது ரெண்டையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. தண்ணீர் தேசம் அப்படின்றது வைரமுத்து அவர்களுடையது. தண்ணீர் தண்ணீர் அப்படின்றது கோமல் சுவாமிநாதன் அவர்களுடையது. நெக்ஸ்ட் क्वेश्चन, மு மேத்தா எழுதிய சாகித்ய அகாடமி பரிசு பெற்ற நூல். ஆகாயத்துக்கு அடுத்த வீடு. இது வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் தான் பார்க்குறோம். இது வந்து ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. அதனால இந்த ஸ்லைடில் வந்து வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட் ஒரு மேட்ச் ஷீட் கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க? நூல், இது நூல் ஆசிரியர். கண்ணீர் பூக்கள், கண்ணீர் பூக்களுடைய ஆசிரியர் யாரு? மு மேத்தா அவர்கள். இன்னொரு தேசிய கீதம் வைரமுத்து அவர்கள் வந்து எழுதியிருக்காங்க. ஊசிகள் வந்து மீரா அவர்களுடையது. பால் வீதி அப்படின்றது அப்துல் ரஹ்மானுடையது. இந்த கொஸ்டினுக்கான கரெக்டான ஆன்சர் என்ன? 4, 3, 2, 1. இந்த ஆப்ஷன் தான் கரெக்டான ஆப்ஷன். இங்கே வந்து தப்பாக மார்க் பண்ணியிருக்காங்க. இதுதான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் क्वेश्चन, ஒரு பூவின் மலர்ச்சியையும் ஒரு குழந்தையின் புன்னகையையும் புரிந்து கொள்ள அகராதிகள் தேவைப்படுவதில்லை, பாடலும் அப்படித்தான் என்று கூறியவர். இது ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின். இது ரிப்பீட்டட் கொஸ்டின் கூட. என்ன கொடுத்துருக்காங்க? ஒரு பூவின் மலர்ச்சியும் ஒரு குழந்தையின் புன்னகையும் புரிந்து கொள்ள அகராதிகள் தேவைப்படுவதில்லை, பாடலும் அப்படித்தான் என கூறியவர் ஈரோடு தமிழன்பன் அவர்கள். நான் சொன்னேன் இல்லையா, இதுவும் ரிப்பீட்டட் கொஸ்டின் தான். நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். விடிவெள்ளி என்ற புனைப்பெயரை கொண்ட கவிஞர். விடிவெள்ளி அப்படின்னு யாரை சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தோன்னா ஈரோடு தமிழன்பன் அவர்களை வந்து சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் क्वेश्चन, மேட்ச் இட். பட்டியல் 1 பட்டியல் 2 வந்து பொறுத்துக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. புனைப்பெயர். புனைப்பெயர் இயற்பெயர். ஆசிரியர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா புதுமை பித்தன். புதுமை பித்தனோட இயற்பெயர் என்ன? விருத்தாசலம். தமிழ் புதுக்கவிதையின் தந்தை என அழைக்கப்படுபவர் யாரு? புதுமை பித்தன் அவர்கள். ஈரோடு தமிழன்பன் வந்து ஜெகதீசன். வாணிதாசனுடைய இயற்பெயர் எத்திராஜலு. கண்ணதாசனுடைய இயற்பெயர் முத்தையா. இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன? ஆப்ஷன் பி 4123. நெக்ஸ்ட் क्वेश्चन, தமிழின் முதல் சென்ட்ரியோ தொகுப்பான ஒரு வண்டி சென்ட்ரியோ என்னும் நூலின் ஆசிரியர் யார்? இதில் ஒரு 2 கொஸ்டின் வந்து பார்க்கலாம். தமிழின் முதல் சென்ட்ரியோ எது அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு வண்டி சென்ட்ரியோ. இதை வந்து எழுதினவர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா ஈரோடு தமிழன்பன் அவர்கள். சென்ட்ரியோ அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஜப்பானில் உருவான ஒரு கவிதை வடிவம் அப்படின்னு சொல்லலாம். நகைச்சுவை கலந்த ஒரு கவிதை வடிவத்தை தான் என்னன்னு சொல்லுவோம், சென்ட்ரியோ அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி தமிழில் முதல் சென்ட்ரியோ தொகுப்பாக வெளிவந்தது எது அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு வண்டி சென்ட்ரியோ. இதனுடைய ஆசிரியர் யார்? ஈரோடு தமிழன்பன் அவர்கள். நெக்ஸ்ட் क्वेश्चन,
தமிழ் பல்கலைக்கழகத்தின் தமிழன்னை விருது பெற்றவர். ஸோ தமிழன்னை விருது எப்போ கொடுத்துருப்பாங்க அப்படின்னு பார்த்தோன்னா 1989 அவருடைய புது கவிதைக்காக வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ யார் வந்து அந்த விருதை வந்து பெற்றவர் அப்படின்னு பார்த்தோம்னா அப்துல் ரஹ்மான், கவிக்கோ என்று அழைக்கப்படக்கூடிய அப்துல் ரஹ்மான் அவர்கள் தமிழ் பல்கலைக்கழகத்தின் தமிழன்னை விருது பெற்றவர். நெக்ஸ்ட் கொஸ்டின், மரபு கவிதையின் வேர் பார்த்தவர், புது கவிதையில் மலர் பார்த்தவர் என்று பாராட்டப்படும் கவிஞர். ஸோ இதை வந்து யார் சொன்னாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, அதாவது இப்படி வந்து பாராட்டியிருப்பாங்க ஒருத்தவங்க. ஸோ அது யார் அப்படின்னு பார்த்தோம்னா அப்துல் ரஹ்மான் அவர்கள். ஸோ மரபு கவிதையின் வேர் பார்த்தவர், புது கவிதையின் மலர் பார்த்தவர் என்று பாராட்டப்படும் கவிஞர் அப்துல் ரஹ்மான். நெக்ஸ்ட் கொஸ்டின், பலப்பும் பிடிக்க வேண்டிய சின்னஞ்சிறு விரல்களில் தீக்குச்சிகள் என்று குழந்தை தொழிலாளர் நிலையினை தனது புது கவிதையில் படம் பிடித்து காட்டியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்துல் ரஹ்மான் அவர்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஆலாபனை எனும் கவிதை தொகுப்பிற்காக சாகித்ய அகாடமி விருது பெற்றவர். ஸோ ஆலாபனை எப்போ கொடுத்துருப்பாங்க? 1999 வந்து கொடுத்துருப்பாங்க. யாருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா அப்துல் ரஹ்மான் அவர்களுக்கு. ஸோ இந்த கொஸ்டின் இப்போ தான் பார்த்தோம். தமிழ் பல்கலைக்கழகத்தின் தமிழன்னை விருது பெற்ற பெருமைக்குரியவர் யார்? கவிக்கோ அப்துல் ரஹ்மான் அவர்கள். ஸோ இதுவும் ரிப்பீட்டட் கொஸ்டின், நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கோம். ஸோ ரிப்பீட்டடாக எத்தனை தடவை கேட்டிருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க. ஸோ அந்த கொஸ்டினை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. பின்வருவனவற்றுள் அப்துல் ரஹ்மானின் கவிதை தொகுப்பில் இல்லாத நூல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்துல் ரஹ்மானோட கவிதை தொகுப்புகள் நேயர் விருப்பம், ஆலாபனை, பால் வீதி, சுட்டு விரல், ஸோ இது எல்லாமே யாரோடது அப்படின்னு பார்த்தோம்னா அப்துல் ரஹ்மான் அவர்களுடையது. குடங்குடியார் பாடல் கோவை, ஸோ அதெல்லாம் எழுதியிருப்பாரு. அண்ட் தென் இங்கே வந்து டிஃப்ரெண்டாக உள்ளது அப்படின்னு பார்த்தோன்னா ஒளிப்பறவை. ஸோ ஒளிப்பறவையோட ஆசிரியர் யார்? சிற்பி பாலசுப்ரமணியம். ஸோ ஒளிப்பறவை, சர்ப்பயாகம், நிலவுப்பூ அதெல்லாம் எழுதியிருப்பார் இல்லையா? ஸோ சிற்பியோட தான் ஒளிப்பறவை. ஸோ இங்கே வந்து கரெக்டாக மேட்ச் ஆகாது இது ஒளிப்பறவை. நெக்ஸ்ட் கொஸ்டின், பொறுத்துக குயில் பாட்டு. ஸோ குயில் பாட்டு ஆசிரியர் யார்? பாரதியார். அழகின் சிரிப்பு பாரதிதாசன். துறைமுகம் வந்து சுரதாவுடையது. பால்வீதி அப்துல் ரஹ்மான். ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன? ஆப்ஷன் பி 3421. நெக்ஸ்ட் கொஸ்டின், கீழே கொடுக்கப்பட்டவற்றுள் பொருத்தமான இணையை தேர்வு செய்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க? தினங்களை கொண்டாடுவதை விடுங்கள். யார் சொல்லியிருக்கா? கவிக்கோ அப்துல் ரஹ்மான் அவர்கள். ஸோ இது மட்டும்தான் கரெக்டாக மேட்ச் ஆகிருக்குது. ஸோ இது எல்லாமே தப்பாக இருக்குது. ஸோ இந்த கொஸ்டின் இப்போ தான் பார்த்தோம். மரபு கவிதையில் வேர் பார்த்தவர், புது கவிதையில் மலர் பார்த்தவர் என்று பாராட்டப்படுபவர் கவிக்கோ அப்துல் ரஹ்மான் அவர்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின், பொறுத்துக புத்தகசாலை. ஸோ புத்தகசாலை யாருடையது? பாரதிதாசன் அவர்கள் எழுதினது. தீக்குச்சிகள் அப்படின்றது அப்துல் ரஹ்மான். சிக்கனம் சுரதா. காடு வாணிதாசன். ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன? ஆப்ஷன் சி 3421. நெக்ஸ்ட் கொஸ்டின், நேயர் விருப்பம், விலங்குகள் இல்லாத கவிதை ஆகிய நூல்களை இயற்றியவர். ஸோ விலங்குகள் இல்லாத கவிதை யார் எழுதுனாங்க? நேயர் விருப்பம் நம்ம முன்னாடி கொஸ்டின்லேயே பார்த்துட்டோம். ஸோ யார் எழுதின நூல்கள் அப்படின்னு பார்த்தோன்னா அப்துல் ரஹ்மான் அவர்கள் எழுதுனது தான் நேயர் விருப்பம் மற்றும் விலங்குகள் இல்லாத கவிதை. நெக்ஸ்ட் கொஸ்டின், பொறுத்துக அடைமொழிக்குரிய ஆசிரியர்களை தேர்வு செய்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. விடுதலை கவின்னு யாரை சொல்லுவோம்? பாரதியார். திவ்ய கவி பிள்ளை பெருமாள் ஐயங்கார். கவிஞர் ஏறு வாணிதாசன். கவிக்கோ அப்துல் ரஹ்மான். நெக்ஸ்ட் கொஸ்டின், கீழே 100 பட்டியலில் கவிக்கோ அப்துல் ரஹ்மான் எழுதிடாத நூலின் பெயர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நேயர் விருப்பம், பால்வீதி, சொந்த சிறைகள், ஸோ இதெல்லாமே அவர் எழுதுனது தான். இன்னொரு சிகரம் யாரோடையது அப்படின்னு பார்த்தோன்னா கவிஞாயிறு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ கவிஞாயிறுன்னு யாரை சொல்லுவோம்? தாரா பாரதி அவர்களை வந்து சொல்லுவோம். ஸோ அவர் எழுதின நூல் தான் எது அப்படின்னு பார்த்தோன்னா இன்னொரு சிகரம். ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன? ஆப்ஷன் டி இன்னொரு சிகரம். நெக்ஸ்ட் கொஸ்டின், கீழ்கண்டவற்றில் தவறான இணை எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. புத்தகம் மற்றும் ஆசிரியர். ஸோ பாண்டியன் பரிசு என்ற புத்தகத்தை எழுதியவர் பாரதிதாசன் அவர்கள். குடும்ப விளக்கு, இரண்ட வீடு, ஸோ அதெல்லாமே அவருடையது. ஆலாபனை அப்துல் ரஹ்மான், நம்மளுக்கு தெரியும் சாகித்ய அகாடமி விருது 1999 வாங்கின ஒரு கவிதை தொகுப்பு தான் இது ஆலாபனை. அகல் விளக்கும் மு வரதராசனார் அவர்களுடையது. ஸோ இது வந்து 1961 வந்து சாகித்ய அகாடமி விருது வந்து வாங்கியிருக்கும். ஜானகிராமன் அப்பாவின் சிநேகிதர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து தப்பு. ஸோ அப்பாவின் சிநேகிதர் இதை வந்து யார் எழுதுனா அப்படின்னு பார்த்தோன்னா அசோகமித்ரன் அவர்கள் வந்து எழுதியிருப்பாரு. 1996 வந்து சாகித்ய அகாடமி விருது பெற்ற நூல். ஜானகிராமன் அவங்களுடைய சாகித்ய அகாடமி விருது பெற்றது எது அப்படின்னு பார்த்தோன்னா சக்தி வைத்தியம். ஸோ இது வந்து சாகித்ய அகாடமி விருது பெற்றிருக்கும். எப்போ அப்படின்னு பார்த்தோன்னா 1979. ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன? ஆப்ஷன் டி ஜானகிராமன் அப்பாவின் சிநேகிதர்.
நெக்ஸ்ட் கொஸ்டின் பொறுத்துக சிறுகதை ஆசிரியர். ஸோ உண்மை சுடும் அப்படின்ற சிறுகதையின் ஆசிரியர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா ஜெயகாந்தன். ஸோ சுடும் அதாவது காந்தலாக இருக்குது அப்படின்னா சுடுது, அதை வெயிலில் போகும்போது சுட்டுச்சுன்னா மேலாம் காந்தோம் அப்படி மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. கலைக்க முடியாத ஒப்பனைகள், ஸோ அது யார் எழுதுனது அப்படின்னு பார்த்தோன்னா வண்ணதாசன். ஸோ இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தோன்னா வண்ணதாசன். வண்ணம்னா நிறைய கலர்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா நம்மளுக்கு வந்து அதை கலைக்க தோணாது இல்லையா? ஸோ கலைக்க முடியாத ஒப்பனைகள் யாருடையது? வண்ணதாசனுடையது. பாலை புறா அப்படின்றது சமுத்திரம். ஸோ அது அப்படியே ஆப்போசிட்டாக இருக்குது. இது பாலை, அது சமுத்திரம். இது வந்து மணல், அது நீர்பரப்பு அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. இரவின் அறுவடை. ஸோ அறுவடை அப்படின்றது எங்கே நடக்கும்? புவியில் தான் நடக்கும். ஸோ புவி அரசு. ஸோ இது எனக்கு தெரிஞ்ச ஷார்ட்கட், ஈஸியாக இருந்துச்சுன்னா வச்சுக்கோங்க, இல்லைனா வேண்டாம். ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன? ஆப்ஷன் பி 3142. நெக்ஸ்ட் கொஸ்டின் பொறுத்துக சிறுகதை ஆசிரியர்களையும் அவர்கள் எழுதிய சிறுகதைகளையும் பொறுத்துக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ கமலாலயனுடைய சிறுகதை எது அப்படின்னு பார்த்தோன்னா உனக்கு படிக்க தெரியாது. பீச குப்புசாமி அவர்களுடையது ஒரு ஆரம்ப பள்ளி ஆசிரியரின் குறிப்புகள். சமுத்திரம் காகித உறவு. வண்ணதாசன் கலைக்க முடியாத ஒப்பனைகள். ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன? ஆப்ஷன் டி 3142. நெக்ஸ்ட் கொஸ்டின் கீழ்கண்டவற்றை பொறுத்துக ஆசிரியர் அவங்களுடைய படைப்பு புத்தகம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. வண்ணதாசனுடைய இது சிறு இசை. ஸோ இது எல்லாமே என்ன அப்படின்னு பார்த்தோன்னா சாகித்ய அகாடமி விருது வாங்கின ஆசிரியர் மற்றும் அவருடைய நூல்கள். ஸோ வண்ணதாசன் ஒரு சிறு இசை எப்போ வாங்கியிருப்பார்? 2016 வாங்கியிருப்பார். இன்குலாப்னு பார்த்தோன்னா காந்தல் நாட்கள் 2017 அவார்டு வந்து வாங்கியிருக்கும். ராமகிருஷ்ணன் சஞ்சாரம் 2018. தர்மன் ஸோ இது யார் அப்படின்னு பார்த்தோன்னா சூல் 2019 சாகித்ய அகாடமி விருது பெற்றிருக்கும். ஸோ வண்ணதாசன் ஒரு சிறு இசை, இன்குலாப் காந்தல் நாட்கள், ராமகிருஷ்ணன் சஞ்சாரம், தர்மன் அப்படின்றது சூல். ஸோ இந்த வீடியோவில் தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும் அப்படின்ற தலைப்பில் புது கவிதையில் இருக்கக்கூடிய அந்த ஆசிரியர்களை பற்றி பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.